மாப்பிள்ள, நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சத்தை இவளுக்கு கொடுங்க. இத பாரு, புருஷன் சாப்பிட்ட மிச்சத்தை தான் பொண்டாட்டி சாப்பிடணும், புரியுதா? மீனாட்சி, என்னங்க? இந்தா. என்ன மிச்சம் வச்சிட்டீங்க? இப்பதானே சொன்னேன், புருஷன் சாப்பிட்ட மிச்சத்தை பொண்டாட்டி சாப்பிடணும்னு. எச்சியா? மாப்பிள்ள, உங்க மாமியார் உபதேசம் எல்லாம் ஊருக்கு மட்டும்தான். May I come in? வாங்க சார், வாங்க. வணக்கம். வணக்கம்மா. உன்னுடைய சித்தப்பா கௌரி, என்னுடைய ஒய்ஃப். வணக்கம். Congratulations. நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணோம்மா. உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். So Mr. Srinivasan, I'll make a move. ஏதாவது சாப்பிட்டு போலாம் சார். No, I am on diet. No formality. Okay? வாங்க, வாங்கம்மா. No, no. நீங்க அவங்களை கவனிங்க. No formalities. நாங்க வரட்டுமா? வாங்கம்மா. அப்புறம் மாப்பிள்ள, நாங்களும் வரோம். சரிம்மா. ட்ரெயினிங் டைம் ஆச்சு. போய் பொட்டி எடுத்துக்கிட்டு வா. ஏன் நிக்கிற? போ. என்னங்க, நீங்களும் கூட ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரீங்களா? உன்னை தனியா விட்டுட்டான். அதெல்லாம் வேணாமா, மாப்பிள்ளை தேடிட்டு அண்ணா வருவாங்க. நாங்க போறோம். வரோம் மாப்பிள்ள, வரோமா? வரமா, ஜாக்கிரதையாரு. கரெக்டா? வரேங்க. கௌரி, உள்ள போ. சீக்கிரம் உள்ள போ. போ. எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தன் வர்றான். அவன் அவளுக்கு நல்லவே இல்ல. உள்ள போ. கௌரி, சம்பிரதாயத்துக்காக கௌரின்னு கூப்பிடுவேன். வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கப்புன்னு உள்ள போடு. போ 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 போ. ஹலோ. ஹலோ சீனு. சாரிம்மா, கல்யாணத்துக்கு வர முடியல. ஆமா, நீ வரலன்னா நான் அழுதுகிட்டு இருந்தேன். போடா. என்னடா பேசாம இருக்க? ஒண்ணு இல்ல. ஏன்டா, ஒரு கெஸ்ட் எப்படி ரிசீவ் பண்றதுன்னு கூட தெரியாதா? வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு சொல்லக்கூடாது? வா. எங்கடா உன் லைஃப் பார்ட்னர்? கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். கௌரி, இதான் என் ஒய்ஃப். வணக்கங்க. தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணிடுவோம். என்னங்க ஒண்ணும் புரியல, பையன் பேசாம இருக்கா? சொல்லுங்க தம்பி, சொன்னாதானே ஏதாவது பேசி முடிக்க முடியும். பேசாம இருந்தீங்கன்னா அப்படி. I like you. I love you. ஏய், என்னடி ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, இல்லனா அவ்வளவு போல்டா ஐ லைக் யூ, ஐ லவ் யூன்னு சொல்ல வர? ஏற்கனவே நான் வெறுப்புல இருக்கேன், இன்னும் என்ன வெறுப்பேத்தாது. பொண்ணு பார்க்க வந்தானா பொண்ணு. கொஞ்சமாவது மேனஸ் இருக்க வேண்டாம்? 4 பெரியவங்க இருக்கும்போது கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்க வேண்டாம்? பெரிய காவிய தலைவன் ரோஸோட வந்துட்டான். அப்போ நாங்க வரோண்டி. இல்லடி, நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். நீங்க ஏதாவது பேசணும்னா எங்க சித்தப்பா கிட்ட பேசுங்க. ஆட கௌரி, உங்க சித்தப்பா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் நேத்தே பேசியாச்சு. இப்போ உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. வந்து ஜீப்ல உட்காருது. மிஸ்டர், உன் வருங்கால கணவனுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. நீங்க நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. கட்டிக்க போறவங்கிட்ட பேசுறதுக்கு நாகரிகமா? இத நான் கேள்விப்பட்டதே இல்ல. கௌரி, இது பட்டிக்காடா இருக்கிறதுனால பட்டும் படாமலும் போற. இதே பட்டணமா இருந்துச்சுன்னா நம்ம பாலிசியே வேற.
ஹலோ, பொண்ணுங்க என்கிட்ட கொஞ்சித்தா பழக்கமே தவிர எவகிட்டையும் கெஞ்சி எனக்கு பழக்கம் இல்லை. எப்படி நீ ரசிக்கிற மூட்ல இல்ல, நான் வரேன். மேடம், ஊர்ல இருந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப வேலையா இருக்காங்க. நீங்க போங்க, நான் சொல்லிக்கிறேன். போங்க போங்க. கௌரி, கரெக்ட். நான் சொன்ன மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். இப்படித்தான் இருக்கணும். இரு, கதவை தாப்பா போட்டு வர்றேன்.